சேம் அந்த நீங்க சொன்ன இப்ப அந்த கனி மேட்டர்லயும் பார்த்தீங்கன்னா, கனிய பத்தி சொன்னாங்க. பிரேக் விட்டதுக்கு அப்புறமா கனி வந்து ஒரு மாரி அழுதுகிட்டே கேட்கறாங்க இவருகிட்ட. நீங்க என்கிட்ட டைரக்ட்டா கேட்டுருக்கலாமே, "அவ்வளோ நாள் வந்து நீங்க விட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனி எந்த மாரி கேரக்டர்? அவங்க ஒரு மாரி சேஃபான கேம் விளையாடுறாங்களா? இல்லன்னா வந்து இந்த மாரி யாராவது அக்யூசேஷன் வச்சாங்கன்னா, அவங்க கிட்ட போயிட்டு நான் அந்த மாரி கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாரி காட்டிக்கிறாங்களா? கனிய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இப்ப விக்ரம் சொன்னா அந்த வீட்ல கேட்குறாங்க. ஸோ நம்ம விக்ரம வந்து ஃப்ரெண்ட் புடிச்சுப்போம். புடிச்சுட்டு, நானும் விக்ரமும் சேர்ந்து இந்த வீட்ட ஆள்றோம். அப்படிங்கிற மாரி தான் அவங்க பண்றாங்க. ஏன்னா, அந்த பிரச்சனைய எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சுபிக்ஷா கேட்டாங்க. நேத்து பார்வதி ஒரு பாயிண்ட் சூப்பரா சொன்னாங்க. விக்ரம்க்கு தான் சண்டை இருக்கும். ஆனா, வியானாவா யாரோ சம்திங் சொன்னாங்க. யாருன்னு தெரியல. எனக்கு பார்வதி தான் நெனைக்கிறேன். விக்ரம்க்கும் இன்னொரு பெர்சனுக்கு தான் சண்டை இருக்கும். ஆனா, விக்ரம்க்காக மொத்த வீடும் வந்து பேசும். ம், ம். மொத்த வீடும் வந்து கரெக்ட் தான். பேசுறதுக்கான ஆமா. ரீசன் அந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் வந்து பேசுவாங்க. ஆனா, அதுலருந்து வெளியில இருக்கிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் இருந்தாரு. சாண்ட்ராலாம் கிட்ட கூட போல. பிரஜன், சாண்ட்ரா, அப்புறம் வந்து கானா வினோத், கம்ருதீன் இவங்கலாம் ஓரமா தான் நின்னுட்டு இருந்தாங்க. பார்வதி அந்த இஷ்யூல இருந்ததுனால பேசினாங்க. இல்ல அவங்க கம்முனு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஸோ, அங்க அவர்கிட்ட அந்த இடத்துல கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபரி கேட்டாரு. எஃப்ஜே வந்து கேட்டுட்டு ஓரமா உட்காந்துட்டு இருந்தாரு. அவரும் எதுவும் கேட்டுக்கல. ஆதிரை கேட்டாங்க. அ அரோரா கேட்டாங்க. சுபிக்ஷா கேட்டாங்க. ஸோ, அப்படியே கேங்கா வந்து ரம்யாவையும், வியானாவையும் அட்டாக் பண்ண மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விக்ரமோட பவர் என்ன? யார வச்சு அந்த வீட்ல எல்லாரும் விக்ரம் யார வச்சுலாம் ஆடிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, விக்ரம்க்காக நீங்க இவ்ளோ பேசுறீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்காக விக்ரம் பேசுவாருன்ற அந்த ஒரு இதுதான். எல்லாருமே அந்த ஒரு பாண்டிங் தான். ஆனா, பார்வதி பொறுத்த எனக்காக யாரும் பேச வேணாம். நான் பேசிக்கிறேன் எனக்காக. நான் கெட்ட பேர் வாங்குனாலும் நான் பேசிக்கிறேன். குரூப்பா இருக்காங்கன்றதுக்காக நான் போய் குரூப்ல ஜாயின் பண்ண முடியாது. அதுதான் அவங்களோடது. ஏன்னா, அத எப்ப அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, வைல்ட் கார்ட் வந்த 2 வாரத்துல நல்லா கழுவி கழுவி ஊத்துனாரு இல்லையா? அப்பயே கத்துக்கிட்டாங்க. அதுலருந்து அவங்க விலக ஆரம்பிச்சாங்க. சாண்ட்ரா பிரஜன் கிட்ட இருந்து. ஆனா இப்பவும் சாண்ட்ரா கிட்ட சில காசிப்ஸ் பேசுறாங்க. அது கேம் வைஸா தான் இருக்கு. ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கணுன்ற மாரிலாம் பேசல. இப்ப அதே வந்து அரோரா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. முன்ன மாரி வந்து முன்னவே வந்து கமருதீன் என்கிட்ட பேசாம இருந்திருந்தான்னா, பார்வதிலாம் நல்லா வச்சு செஞ்சு விட்டுருப்பேன். வாடி மவளே அப்படின்னு செஞ்சு விட்டுருப்பேன். அடிச்சுட்டோனே ஏதோ சம்திங் சொல்லும்போது, "நல்லா இருக்கே இது கேட்கறதுக்கு" அப்படின்னாங்க கனி. அப்ப அவங்களுடைய அந்த ஒரு மென்டாலிட்டி தெரியுதா? ஆனா இதே மாரி அவங்கள அடிக்கணும்னு சொல்லியிருந்தா, பார்வதி அந்த இடத்துல அத சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னைக்குமே அந்த மாரி அவங்க யோசிக்கல. ஒருத்தவங்கள அடிக்கிற அளவுக்கு, ஒருத்தவங்கள அடிச்சு பேசணும். "ஏய் இது கேட்கவே நல்லா இருக்கே!" அப்படின்ற மாரி அந்த ஒரு இது குடுக்கறதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இப்ப பண்றதில்ல பார்வதி. ரைட். முன்னாடி பண்ணிட்டுருந்தாங்க. இப்ப அத பண்றதில்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இவங்கலாம் வந்து இருக்க இருக்க வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்காங்க. அதான் நல்ல வொர்ஸ்ட்டுன்னு சொன்ன கேங். பார்வதி எல்லாமே இப்ப பார்வதி வந்து இப்ப பாசிட்டிவா கொஞ்சம் இருக்கு. கொஞ்சமா மேல நல்லா வந்துட்டு இருக்காங்க. ரைட்.